வெல்கம் பேக் டு ஷர்மி நடேஷ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் வந்து ஏன் இப்படி சிரிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏண்டா எனக்கு தெரியலை என்ன ரியாக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. த காட் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன். பார்க்கணும்னு நினச்சி தான் வச்சுருந்தேன். எனக்கு உண்மைக்குமே 11ஆம் தேதியிலேருந்து வாய்ஸ் போயிருச்சு. மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன், பட் முடியல. 14ஆம் தேதி 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. நான் அந்த அப்டேட் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் போட்டிருந்தேன். ஆனால் செய்ய முடியலை. சொன்னதானே எனக்கு உண்மைக்குமே இப்போவும் எனக்கு கரெக்டாக அப்படின்னு தான் இருக்குது வாய்ஸ். பட் இன்றைக்கே எல்லாத்தையும் செஞ்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சில வீடியோஸ் நான் வந்து ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கேன். 44 மில்லியன் வியூஸ் இப்போ வரைக்கும் 6 நாள் ஆகிட்டுது. 44 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. செகண்டா எனக்கு தெரியும், நிறைய பேர் கமெண்ட்ஸ், நான் போஸ்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். யுவன் சார் அக்கௌண்ட்டும் 1 நாளா 2 நாளா எனக்கு தெரியல, டீஆக்டிவ் ஆகிட்டுது. சம்பவம் பண்ணியிருக்கீங்க பசங்களே, சம்பவம். நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். அதுலேயே எனக்கு விளங்கிட்டுது பாட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் இன்னும் பார்க்கல. கமெண்ட்ஸ் பார்த்ததுக்கு எனக்கு உண்மைக்குமே யோசிச்சேன், இந்த வீடியோவை நான் செஞ்சு அதுக்கப்புறம் கீழே வந்து எனக்கு என்ன கழுவ போறீங்க எனக்கு தெரியல. ஒருவேளை நான் வந்து நல்லா இல்லைன்னு சொன்னாலும் ஃபேன்ஸ் இருக்காங்க, தளபதியோட ஃபேன்ஸ். நல்லா இருக்குன்னு சொன்னாலும் தளபதியோட ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன்னா டிசப்பாயிண்ட் ஆகி நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. எனக்கு தெரியல, பார்க்கலாம். பாப்பமா, ஒருவேளை பார்க்காம மிஸ் பண்ணவங்க, இல்லை பார்த்தும் பிடிச்சவங்க, திருப்பி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க என் கூட சேர்ந்து வாங்க பார்க்கலாம். பாட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி களப்பட்டுமா, கேம்பெயின தான் திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா. ஒரு நிமிஷம், நான் சொன்னேன் ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன். ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டுது. டே மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக். பார்ட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி களப்பட்டுமா, ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா. இடி இடிச்சா என் வாய்ஸ் தான், வெடி வெடிச்சா என் வாய்ஸ் தான். குடி மக்கதான் நம் கூட்டணி, பாட்டி விட்டு தான் போமாட்டேன் நீ. சத்தம் பத்தாது விசில் போடு, குத்தம் பார்க்காம விசில் போடு. ரத்தம் பத்தட்டும் விசில் போடு, என் நம்பி என் நம்பா விசில் போடு. GOATக்கு விசில் போடு, ஆட்டோமேட்டிக்கா விசில் போடு. டிராகன் வேட்டைக்கு விசில் போடு, என் நம்பி என் நம்பா விசில் அடி என்னோடு. கொண்டாடத்தான் நீ பிறந்த காரணத்தை ஏமறந்த, மத்த கண்ணில் சந்தோஷத்தை பார்க்கத்தானே கண் திறந்த. எதிரி ஹார்ட்டை நீ ஸ்டீல் பண்ணிக்கோ, உன் மேல என் கோவம் ஃபீல் பண்ணிக்கோ. உனக்கு நீயே கால் பண்ணிக்கோ, உன் லைஃப அப்பப்போ டீல் பண்ணிக்கோ. அந்த வானம் தேயாது, இந்த பூமி மாயாது. லாஸ்ட் சொட்டு உள்ள வர நம்ம பாட்டி நோயாது.
நான் கேட்பதில்ல, கண்ணா கட்டும் கண்ணீர் இல்ல, மயிலுங்க ஆட்டத்தை பார்ப்பதில்ல. மைக்கேல் ஜாக்சன் நான் மூன் வாக்கு, மார்லன் பிராண்டோ நான் டான் வாக்கு, மாத்தம் வேணும் நான் கோவாக்கு. விசில் போடு, விசில் போடு, விசில் போடு, என் நம்பி என் அம்மா, விசில் போடு, விசில் போடு, விசில் போடு, விசில் போடு, என் நம்பி என் அம்மா, விசில் அடி என்னோட. நடுவில் வந்து வைஃபை முடிஞ்சிருச்சு. ஏன்னா நைட் டைமில் நான் செய்கிறனால நைட் வைஃபை கொஞ்சம் ஈஸி. டே டைம் பண்ணனால நான் வந்து வைஃபையை நான் கவனிக்கல. அதுவும் சரி பண்ணுது கடைசியில் நடுவில். ரொம்ப முக்கியம் இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன் அப்படி அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அந்த யுஎன் அப்படின்னு நினைக்கும் போது, தளபதி அப்படின்னு நினைக்கும் போது அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்ற கேள்வி அவங்களுக்கு இருக்குது. அது நான் தப்பு சொல்லலாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன்ஸ், ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் படத்தில் மட்டும் இல்லாமல் தளபதி அப்படி ஃபேன்ஸ் இருக்காங்க, யுவன் ஃபேன்ஸ் இருக்காங்க, அதனால் இருக்கலாம். அதனால் அப்படி அவங்க கமெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன். அவங்களோட ஒப்பீனியன். அதே மாதிரி என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லணும் தானே. அதனால் என்னோட ஒப்பீனியனுக்கு கீழே தயவு செஞ்சு பேட் கமெண்ட்ஸ் இல்லை அப்படி இல்லை இப்படி அப்படின்னு ப்ளீஸ் போடாதீங்க ப்ளீஸ். ஐயம் பாவம். எனக்கு உண்மைக்கு வந்து ஓகே பிடிச்சிருக்கு. பட் தளபதியோட படம் காட் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படின்னு சொல்லும்போது 2 விஷயம் எனக்கு தோணுச்சு. ஒன்று வந்து வெங்கட் பிரபு சார் வந்து அவரோட படங்களை அவர் பண்ண படங்கள் எல்லாத்தையுமே இந்த சிங்கிளில் வந்து ஆட் பண்ணியிருக்காரு. அப்போ அவரோட விஷயத்த அழகாக அதில் போட்டிருக்காரு. ப்ளஸ் தளபதி வந்து இப்போ வந்து பொலிட்டிக்கில் வந்தனால அதை பற்றின ஒரு லிரிக்ஸ் நிறைய அதில் போட்டிருக்கு. கடைசி சொட்டு இருக்கும் வரை அப்படின்றலாம் நிறைய வார்த்தை வந்து அவர் போட்டிருக்காங்க. அதனால இது வந்து எனக்கு தெரியல படத்துக்கு ரிலேட்டடான பாட்டா இல்லைன்னா என்ன மாதிரின்னு எனக்கு தெரியல. அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்ல படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து அழகாக இருந்துச்சு. பார் 68 1974 அப்படி இருந்தது. அதாவது தளபதி பிறந்த ஆண்டும் ப்ளஸ் அவரோட 68வது படம் அப்படின்னு ஸ்டார்ட்ல அவங்க பண்ணியிருந்தாங்க. அது அழகா இருந்துச்சு. தளபதி அப்படின்னு சொல்லும்போது அவரோட டான்சிங் ஸ்டைல்ல நிறைய பேருக்கு வந்து விருப்பம் இருக்குது. அதோட பிரபுதேவா மாஸ்டரோட டான்ஸும் நிறைய பேருக்கு பிடிக்கும். இவங்க 2 பேரையும் பார்க்கிறதா இல்லைன்னா கம்பேக் கொடுத்த பிரசாந்த் சாரை பார்க்குறதா அப்படின்னு உண்மைக்குமே தெரியல. பிரசாந்த் சார் வந்து 90s கிட்ஸுக்கு தெரியும். அவரோட படங்கள் அண்ட் அவரை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால இப்போ வர்ற ஜெனரேஷன்ஸுக்கு வந்து அவரெல்லாம் தெரியுமான்றதும் எனக்கு உண்மையுமே தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து ஜீன்ஸ் படம் நான் பார்த்துருப்பாங்கன்னு நம்புகிறேன். 2K கிட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க பிரசாந்த் சார் தெரியுமா அப்படின்ட்டு. மற்றபடி உண்மைக்குமே நல்லா இருக்குது. அஜ்மல் வரும்போது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. பட் அது க்யூட்டாக இருந்துச்சு. நல்லா இருக்குது. நிறைய பேர் வராங்க இந்த படத்தில். நிறைய கம்பேக் கொடுக்குறாங்க. அதனால படம் எப்படி இருக்க போகுது வெங்கட் பிரபு சார் கையில தான் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் சிங்கில் நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸில் வந்து அவங்கள நீங்கள் வந்து கூல் பண்ணுவீங்களா இல்லையான்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி ஓகே தான், எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த பீட்ஸ் எல்லாம் வந்து அந்த நல்லா இருக்கு.
ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது நல்லா இருக்கு, அதனால ரிப்பீட் மோட்ல திருப்பி திருப்பி கேட்க ஒருவேளை பழக்கப்படலாம், அதனால பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே தான். இந்த பாட்டில் வந்து அந்த வெடி வரும்போது எனக்கு உண்மைக்குமே சிவகாசி படம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏன்னா சிவகாசி படத்தில் தான் விஜயும் வெங்கட் பிரபுவும் நடிச்சிருந்தாங்க. அதை குறிக்கிறதுக்காக அதில் போட்டிருக்காங்களா, இல்லாட்டி அதுலேயும் ஏதாச்சும் உள்கருத்து இருக்குது அப்படின்னு எனக்கு உண்மைக்குமே தெரியலை. வெங்கட் பிரபுவோட படங்களை வந்து அதில் ஆட் பண்ணியிருந்தாரு. சென்னை 6028, கோவா, மங்காத்தா, அதுக்கப்புறம் மாநாடு, அப்புறமா சூர்யோட படம், என்ன படம், மாஸ், அந்த அந்த படங்களை வச்சு வந்து அதில் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் பிரபுதேவாவும் விஜயும் வந்து 2 படம் செஞ்சுருக்காங்க. போக்கிரி அண்ட் வில்லுல 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சேர்ந்து நடிக்கிறாங்க. விஜய் வந்து 2 ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் அப்டேட்ஸில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த வீடியோ செய்ய முன்னாடியே நான் சொல்லிட்டேன் இதைத்தான் நான் ரியாக்ட் பண்ண போறேன் அப்படின்னு. அதனால உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க முதலே வந்து இக்னோர் பண்ணிருக்கலாம். அதனால கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தயவு செஞ்சு ஐ எம் வெரி பாவம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோ உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். பாய்.